வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும், மாயவரத்தில் ஒன்று நடந்துச்சு, பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் நடக்குது. அதே போல் தெலுங்கானா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. என்ன அந்த சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருநாய். இந்த தெருநாய்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது. அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கணும். அடுக்குமாடி குடியிருப்பில இது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, சென்னையில் பல்வேறு இடங்கள்ல நம்ம நண்பர்கள்லாம் சொல்றாங்க. அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் உள்ள இருக்கு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள கேட்டட் கம்யூனிட்டிகள்ல ஒரு 1000 வீடுகள் இருக்க பகுதியில ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு. அந்த நாயெல்லாம் புடிச்சு குடுத்துடலான்னு பார்த்தா, அங்க அசோசியேஷன்ல இருக்கிறவன் பிரச்சனை பண்றான். ஒரு பக்கத்துல ஒரு தகராறு ஆகுறது, காவல் நிலையத்துக்குலாம் போன பஞ்சாயத்துலாம் நெறைய கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது சென்னையில பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி முகப்பேர் மேற்கு பகுதியில பார்த்தீங்கன்னா, 2 1/2 வயது குழந்தை ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு நாய் கடிச்சு அது பெரிய பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. 2 இந்த குழந்தைய வந்துட்டு நாய் கடிச்சிருச்சுங்க. என்னங்க இது மாதிரி வந்து வளர்ப்பு நாயை வச்சு இது மாதிரி டார்ச்சர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஆச்சு. அது அப்படியே நடந்து முடிந்து அடங்குவதற்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், புழல் லட்சுமிபுரத்தில் வந்துட்டு ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு நினைக்கிறாமா. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், அவன் வீட்டு பக்கத்தில் வெளியில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் நாயை வளர்த்துட்டு இருந்தப்போ ரேட் வீலரையும் அப்புறம் வந்து பாக்ஸர் வகை நாய்கள் அந்த நாயை வச்சு என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவர் வீட்டில் வச்சுருக்க அந்த நாய் ஃபெரோஷியஸாக இருக்கும் இல்லையா, அவள் எகிரி வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால், இந்த பையனை கடித்து இவனையும் வந்து என்ன பண்ணிட்ட கேட்டால் கடித்து குதறிச்சு. அடுத்ததாக பார்த்தா, இது ஓயறதுக்கு முன்னாடியே கேகே நகர் பகுதியில் துரைராஜ் என்பவருடைய மகன் அன்பரசு, அவர் வந்து 12th படிச்சிருக்காரு. அந்த 12th படிச்சிருக்க பையன் வந்து ஃப்ரெண்டும் கூட வெளியில் நின்று பேசியிருக்கேன். பக்கத்தில் நாய் வைத்திருந்த மோகன் என்பவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அவருடைய நாய் மோகன் என்பவருடைய நாய் என்ன பண்ணுச்சு, இந்த பையனை வந்து ஏடாகுடமாக இப்படி ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் தெருநாய்களுடைய பிரச்சனை, அதாவது கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை பொது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய பூங்காக்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட இந்த நாய்களுடைய பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு. பெட் டாக் வந்து ரொம்ப பாசமான ஒரு விஷயம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 40,000 பெட் டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 20,000 வளர்ப்பு பூனைகள் இருக்கிறதாகவும் ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அது நல்லதுதான். வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது வந்து அவங்களுடைய ஒரு ஒரு செல்லப்பிராணி. அது வந்து ரொம்ப நன்றி உள்ள ஒரு விலங்கு. அதில் மாற்று இருக்கிறது கிடையாது. ஆனால் மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2024 மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, 24 வகையான நாய்களுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 24 வகையான நாய்கள் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க, அவங்கள வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த 24 வகையான நாய்களில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்புல் அப்படின்ற ஒரு நாய் இருக்குது. அப்புறம் டோசா இனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாய் இருக்குது. அமெரிக்கன் ஸ்டாஃபர்ட்ஷயர் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4வதாங்க ஃபிலா பிரசிலியோ அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது பிரேசில் பிரீடுன்னு நினைக்கிறேன். அப்புறம் டோகோ அர்ஜென்டினோ அப்படின்ற ஒரு நாய் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கன் புல்டாக், அந்த அமெரிக்கன் புல்டாக் வந்து தடை விதிக்கப்பட்ட ஒரு நாய். ஆனால் பல்வேறு இடங்களில் நம்ம பார்க்குறோம். சென்னை இன் அண்ட் அரௌண்டில் வந்து அந்த நாய்கள் வந்து இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் போஸ் போயில் அப்படின்ற ஒரு நாய் இருக்குது. கங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு நாய் இருக்குது. 8வதாக அந்த நாய்க்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் ஏஷியன் ஷெப்பர்ட் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாய்க்கு தடை விதிக்கும். இதெல்லாம் வீட்டு பக்கத்தில் யாராவது வச்சுருந்தா நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறது. ஏன்னு கேட்டால், நம்ம வந்து அதை சர்வசாதாரணம் நினைக்கிறோம். தெலுங்கானா மாநிலத்தில் நிஜாமாபாத் அப்படின்ற கூடிய ஒரு பகுதியில் 4 வயது பையன் பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து நாய் கடித்து கொடூரமாக கடித்து அந்த நாய்ங்க வந்து அட்டாக் பண்ணி, தெருநாய்கள் எல்லாம் அட்டாக் பண்ணி நினச்சி அந்த பையன் இறந்து போயிட்டான். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதே போல் வந்து இப்போ ஹைதராபாடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரீட் டாக்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 70 பேர் கடி வாங்குறான் நாய்க்கடி. எங்கே நாய்கிட்டே 70 பேர் வந்து வாங்குறான் அப்படின்றது ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அதே போல் தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, தெலுங்கானா மாநிலத்தில் தந்தூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து என்ன பண்ணால் 5 மாதத்தில் வந்து ஒரு ஆண் குழந்தை வீட்டில் இருக்குது. இவங்க பாருங்கள், 5 மாதம் குழந்தைய விட்டுட்டு ஒன்று அப்பனாவது வீட்டில் இருக்கணும், இல்லை ஆத்தாளாவது வீட்டில் இருந்துருக்கணும். புரியுதா? 2 பேர் என்ன பண்ணால் கடைக்கு போகணுன்னு குழந்தைய விட்டு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டு வளர்ப்பு நான் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, கடித்து தின்னு இருக்குங்க. ஒரு கொடூரம் கடித்து ஏடாகுடமாக பண்ணி அந்த குழந்தைய கொன்னுருச்சுங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து அதாவது நாடு முழுவதும் இருக்குது. இதை பார்த்து தான் என்ன பண்ணாங்கன்னா, மத்திய அரசில் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் மாயவரத்தில் ஒரு குழந்தையை கடித்து குதறியது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது வரையும் பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியன் ஷெப்பர்ட் டாக்
அப்படின்றது 9ஆக இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஷேஷியன் ஷெப்பர்ட் டாக்னு ஒன்று இருக்குது, அது 10வது, அதுவும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. சவுத் ரஷ்யன் ஷெப்பர்ட் டாக் அதுவும் வந்து இந்திய அரசால் தடை செய்யப்பட்டு வளர்க்கக்கூடாது வீட்டிலன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிக்டாக. ஏன்னா இது நம்ம விளையாட்டாக நினைக்கிறோம். ஒரு சில நாய்கள் பார்க்கும்போது சிங்கத்தோட புலியோட ஃபெராஷியஸாக இருக்கக்கூடிய டாக்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், கொடூரமாக இருக்குது அதெல்லாம். அப்படியே மாதிரி ட்ரான்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாகும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, 12வது பட்டியலில் இருக்குது. சார்பிளானைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் தடை செய்யப்பட்டிருக்கு. ஜாப்பனீஸ் டோசா அண்ட் அகிட்டா அப்படின்னு கூடிய நாய் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, அது 14வது பட்டியலில் இருக்குது. அதே மாதிரி மாஸ்டிப்ஸ் அப்படின்ற கூடிய நாய் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராட்வீலர் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ராட்வீலர் வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம். அதே நேரத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த 24 நாய்கள் தடை விதிக்கப்பட்டிருந்தோம், அந்த நாய்ங்க வாயிலெல்லாம் ஒரு அட்டையை ஒன்று கவ வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம், எங்களை இது மாதிரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் விவாத பொருளாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ காட் டாக் தடை செய்யப்பட்டிருக்கிறது. கேன் கார்சோ தடை செய்யப்பட்டிருக்கு, பேன் டாக். இப்படி 24 வகையான நாய்கள் இந்தியாவிலே வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர்லாம் இருக்குது. குழந்த மாதிரி இருக்கும், பயங்கர சேட்டை, ரொம்ப சுட்டியாக இருக்கக்கூடிய கோல்டன் ரெட்ரீவர்லாம் குவாலிட்டியாக இருக்கும், வீட்டில் வளர்க்குறது குழந்தைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த பெமோரியன் இருக்கும், டால்மேஷியன் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாபர்மேன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு பீரியடில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எப்படி மனிதன் ஃபெரோஷியஸ் ஆனானா இவன் மூடு ஏன் அப்படி மாறி போச்சு. பெமோரியன்லாம் பார்த்துருப்பீங்க, கிச் கிச்சின்னு கத்திட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா ஒரு வேலையுமே இருக்காதுப்பா, இங்கே அங்கேயும் சுற்றிட்டே இருப்பானுங்க இந்த பெமோரியன் நாய்க்குட்டி மாதிரின்ட்டு. இந்த பெமோரியன் நாய்க்குட்டி அது மாதிரி தான். அதை வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுன்னு வச்சுக்கோ, இங்கேருந்து அங்கே ஓடும், அங்கேருந்து இங்கே ஓடும், இங்கே இருந்தால் கூட அதுக்கு ஒரு வேலையுமே இல்லை. அப்படியே ஒரு ஜாலியான ஒரு டைப்பு. அதே மாதிரி டாபர்மன் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக கத்துவார், பூம்னுவார். ஆனால் என்கிட்ட ரொம்ப சாஃப்டான ஆள். அப்படி எல்லாம் வந்துட்டு இருந்த ஒரு கலாச்சாரம் வந்து அப்படியே மாறி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய இடத்துல பாக்ஸரு, இந்த தடை செய்யப்பட்ட ராட்வீலரு, இது மாதிரியான நாய்களுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ 40,000 நாய்கள் வந்து பெட் டாக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் மார்ச் 2023 நம்முடைய சென்னை மாநகராட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் பெட் வெரிஃபிகேஷன் ஒரு இது ஒன்று போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் போய்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் நாய் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்றது வந்து மேண்டேட்ரி ஆயிடுச்சு. அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா இது மாதிரி சிக்கல்கள் ஏற்படும் பொழுது, நம்ம நிறைய ஊரில் பார்க்குறோம் இல்லையா, லிஃப்ட்டில் போகும்போது குழந்தைய ஒரு நாய் கொண்டு போகிறாங்க, அது வந்து கடிச்சிருச்சு ஒரு குழந்தைய. இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன்னா எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடியது மிருகங்கள். அதாவது அதே போல் ரேபிஸ் வந்து அடிக்கடி வந்து தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு சிலருக்கு வந்து வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆக இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சிருந்தோம். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அடர்த்தியாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கு வந்து பல்வேறு வகையான நாய்கள் வளர்க்கப்படுகிறது. அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, தடை செய்யப்பட்ட நாய்களை வளர்ப்பது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா அது எப்போ வேணால் எதை வேணால் கடிச்சிடும், உங்கள் வீட்டிலே கடிச்சிடும். இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணால், கடைக்கு போகிறவனுக்கு 5 மாதம் குழந்தைய படுக்க வச்சுட்டு போனால் கடிச்சிருச்சு நிஜாமாபாத்தில். அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கோம். அதே போல் அது அங்கே நடந்துச்சு தானே, இங்கெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஃபெரோஷியஸாக இருக்கக்கூடிய நாய்களை நீங்கள் கண்டிருந்தீங்கன்னா உடனே வந்து சென்னை மாநகராட்சிக்கு தெரிவிக்கலாம். இல்லாட்டி இப்போ பாருங்கள், கேகே நகரில் வந்து அன்பரசு கடிப்பட்டார். உடனே வந்து பொதுமக்களும் சரி அவங்க பெற்றோரும் சேர்ந்து என்ன பண்ணால் கேகே நகர் காவல் நிலையத்தில் அந்த நாய் வளர்த்த மோகன் மீது புகார் அளித்திருக்கிறாங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க மிக விரைவில் தெரியும். ஆகவே இந்த நாய்க்குட்டிகளை வளர்ப்பது, தெருநாய்களை பராமரிப்பது அப்படின்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லது தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வெறிப்பிடித்த நாய்கள் இருக்கின்ற பொழுது அது உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ கிராஸ் மாதிரி அமைப்புகளுக்கு சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்லிடணும். இல்லையா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து சென்னை மாநகராட்சிக்கு ஒரு தகவல் சொன்னால் அந்த நாய் பிடிக்கிற வண்டி ஒன்று இருக்கும், அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பிடிப்பாங்க. பிடிச்சி அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அதே வளர்ப்பு நாய்களாக இருக்கும்போது அதை நீங்கள் வந்து முறையாக பராமரிக்கணும். அவங்கள டெய்லியும் வாக்கிங் கூப்பிட்டு போகணும், நிறையா பேசணும், நாய்க்குட்டிங்க கூட நிறைய விளையாடணும். ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா, நாய்க்கு ஆசைப்பட்டு இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதை கேர் பண்ணுறதே கிடையாது, அது பாட்டுக்கு தனியாக கிடைக்கும். அது 3 வேளை சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, ஸ்விம்மிங்லாம் கூப்பிட்டு போவாங்க நாய்க்கு. அது ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா காலில் நல்லா இருக்கணும்ட்டு அதெல்லாம் நான் யாரும் பண்ணுறது கிடையாது. அப்போ சும்மா ஸ்டைலுக்காகவும் பந்தாக்காகவும் நாய்க்குட்டிகளை வச்சுக்கூடாது. அப்படி வச்சுருக்கும் பொழுது தான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய மூளை பாதிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணால் ஃபெரோஷியஸாக மாறி இப்படிப்பட்ட தொடர்ச்சியாக சென்னையில் நடந்துச்சு. மாயவரத்தில் ஒரு சிறுவனை கடித்து குதிரிச்சு, பெரிய பரபரப்பாயிடுச்சு. இப்போ பல்வேறு மாநிலங்களில் நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த நாய்க்குட்டி வளர்ப்பில் மிக கவனம் தேவை. நாய்க்குட்டிகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து கார்ப்பரேஷனில் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறங்க.
அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உங்களுடைய பதிவை பார்த்து உங்கள் நாய் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து அதை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அடுத்த கட்டம் யாரையோ பாதிக்காத அளவுக்கு வந்து இருக்க போகுது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபெரோஷியஸாக இப்போ தடை செய்யப்பட்ட இந்த 24 வகையான நாய்களை பற்றி நம்ம பேசணும். இதெல்லாம் யாராவது வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா இம்மீடியட்டாக ஒரு 100 கால் பண்ணிவிடுங்க. 100 கால் பண்ணி இது மாதிரி இருக்குங்க ஐயான்னு கேட்டால் இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கும். ஒரு சில நாய் வந்து அமைதியாக இருக்கும், ஒரு சில நாய் வந்து 24 ஹவர்ஸ் கத்தும், டென்ஷன் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அதே போல் நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருக்கீங்க, ஃப்ளாட்ஸை அதாவது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா அப்படின்னுவான். அதில் ஒரு 4 பஞ்சாயத்துக்காரர் இருப்பான், அவன் தான் தலைவர்னுவான், அவன் தான் செயலாளர்னுவான். இவனுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்டே இவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நாய்க்குட்டிகள் வளர்ப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சைபீரியன் அஸ்கி அப்படின்றக்கூடிய ஒரு நாய்க்குட்டிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தடை செய்யப்படாத ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் என்னன்னு கேட்டால் குழந்தை குட்டிக்கு இருக்கிற இடத்துல அதை கவனமாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் வயதானவர்கள், முதியவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அதை கட்டி வச்சுருக்கணும். அவங்கள வந்து என்ன பண்ணு கேட்டால் ஃப்ரீயாக அவுத்து விடும்பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த நபரால் அவங்களுக்கு ஆபத்து வரப்போதுமோ அவங்கள தற்காத்து கொள்றதுக்காக இந்த நாய்ங்க கடிச்சிருதுங்க. அது வந்து இப்போ சிறுவர்களை வந்து தாக்கியிருக்கு. பல இடங்களில் நாய்க்குட்டிகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும்பொழுது அதை சட்டத்துக்குட்பட்டு நாம் செய்கிறோமா, சட்டத்துக்குட்பட்டு நாம் வளர்க்குறோமா, நம்மளால் இன்னொருத்தனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாய்க்குட்டிகளை வளர்க்க வேண்டும். தொடர்ச்சியாக இப்போ நம்ம சென்னையிலே 2-3 இன்சிடென்ட் நம்ம பார்த்துட்டோம். அது இனிமேல் நடக்காமல் இருப்பதுக்காக தான் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆகவே தடை செய்யப்பட்ட நாய்கள் வளர்க்கப்பட்டால் அந்த 24 வகையான தடை செய்யப்பட்ட நாய்கள் வந்து என்னென்னன்றது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். மத்திய அரசு வந்து மார்ச் மாதம் 2024 அறிவிச்சிருக்காங்க. அதன்படி வந்து நாய்க்குட்டிங்களை வந்து யாராவது அந்த ஃபெரோஷியஸ் டாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா உடனே காவல்துறைக்கோ இல்லை கார்ப்பரேஷனுக்கோ தெரிவிங்க. ஏன் தெரிவிக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டால் நாளைக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, யாரும் அதனால் தாக்குதல் அடைந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.